ஹாய் ஹலோ வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேருந்து எக்ஸைஸ் ப்ராப்ளம் நம்பர் 13 பார்க்க போகிறோம். எஸ் ரெடி அண்ட் ஏமூர்த்தி புக்லேருந்து பேஜ் நம்பர் 27.72. Prepare income and expenditure account and balance sheet for the 31st/12/2000 from the following balance sheet and receipts and payments account given below. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க 2000க்கு. ஸோ ஆல்ரெடி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஃபார் த இயர் 1999, அப்புறம் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2000. ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் 2000க்கும் ப்ரீவியஸ் இயரோட பேலன்ஸ் ஷீட், அதாவது 1999 2000க்கு நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதோட ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டை கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ கேபிட்டல் ஃபண்டு, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், லைபிலிட்டி சைடு வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 99ஓடது. அது எதுக்கு நான் இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்னு இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து 99 கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ 99ஓடது அந்த வருஷத்தோடது, ப்ரீவியஸ் இயரோடது. ஸோ அதை நம்ம சேர்க்கக்கூடாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கரண்ட் இயர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கரண்ட் இயர் இன்கம் ஷுட் பி இன்க்ளூடட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ தான் நமக்கு வந்து சர்ப்ளஸ் வந்துச்சா டெபிசிட் வந்துச்சான்னு தெரியும். ஏற்கனவே இங்கே ஆன்சர் வந்து சர்ப்ளஸ் 3516 கொடுத்துருக்காங்க புக் ஆன்சர். ஸோ இது நமக்கு வருதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் எதை வச்சு போடுவோம்? ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வச்சு தான் போடுவோம். ஸோ ரிசிப்ட்ஸில் என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாமே இன்கம்லையும், பேமெண்ட்ஸில் என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாமே எக்ஸ்பென்சஸ்லையும் போடுவோம். ஸோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி த ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூ இன்கம் வில் பி ரெக்கார்டட். ஓகேங்களா? கேபிட்டல் லேண்டு அதெல்லாம் வந்து வராது, கேபிட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர், ஃபியூச்சர் இயர் வராது. ஃபியூச்சர் இயர் வந்து 2001, கரண்ட் இயர் 2000க்கு தான் நம்மளை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2000ங்கிறது கரண்ட் இயரை மட்டும்தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஸோ சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. ஸோ அந்த ரூல் எல்லாமே தெரியும். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நார்மலாக கண்ட்ரோல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெபிட் சைடு. அமௌண்ட் காலம். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்கம் வந்து கிரெடிட் சைடு. டெபிட் கிரெடிட். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பென்சஸ்னால் பேமெண்ட் சைட் பாருங்கள். ஸோ பேமெண்ட்ஸில் வந்து பை எக்ஸ்பென்சஸ் இருக்குது. 99 ப்ரீவியஸ் இயர் வராது. கரண்ட் இயர் 2000 மட்டும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ கரண்ட் இயர் எக்ஸ்பென்சஸ், 2 எக்ஸ்பென்சஸ் 2000. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் சைட் லேண்ட் வந்து கேபிட்டல் நேச்சர் வராது. இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவென்யூ நேச்சர். ரெவென்யூனா திரும்ப வருது. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக திரும்ப வரும் தான். 400. ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் 2 இன்ட்ரெஸ்ட் 400. நெக்ஸ்ட்டு மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ரெவென்யூ நேச்சர் தான் 2000. ஸோ இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் 2000. மிசலேனியஸ் இதர செலவுகள் 2000. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அவ்வளோதான். பேமெண்ட் சைடு வந்து லேண்டு வந்து வராது. ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸும் வராது, ஓப்பனிங் பேலன்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்கம் சைட் போயிடலாம். ஸோ ரிசிப்ட்ஸில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர், ஃபியூச்சர் இயர்லாம் விட்டுருங்க. கரண்ட் இயர் மட்டும் எடுத்துக்கோங்க. கரண்ட் இயர் 2000க்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 2100. ஓகேங்களா? ஸோ கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் சைடு பை சப்ஸ்கிரிப்ஷன். இன்னர் காலமில் போட்டுக்கலாம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது 2100. அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தனியாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னால் என்ன அர்த்தம்? 99 வருஷத்தில் 2000க்கான சப்ஸ்கிரிப்ஷனை அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டோம். அதனால தான் அதை வந்து லைபிலிட்டி சைட் பொறுப்பில் எழுதியிருக்காங்க. இது அடுத்த வருஷத்துக்குரிய சப்ஸ்கிரிப்ஷன், இந்த வருஷமே ரிசீவ் ஆகிடுச்சு. அப்போ போன வருஷம் இதை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஃபியூச்சர் இயருங்கிறதுனால போன வருஷம் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த வருஷம் இதை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த 600 நம்ம காட்டணும். அப்போ வி ஹாவ் டு ஆட் திஸ். ஓகேங்களா? அட்வான்ஸாக ரிசீவ் ஆன சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷம் ப்ரீவியஸ் இயருங்கிற கணக்கில் ப்ரீவியஸ் இயர்லேருந்து வந்து சப்ஸ்கிரிப்ஷனை வி ஹாவ் டு ஆட். சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் பிஒய்ன்னு போடுறேன் ஷார்ட்டாக 600. ஸோ ப்ளஸ் பண்ணோன்னா 2700 அவுட்டர் காலம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் 2700. நெக்ஸ்ட்டு இன்கம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ்
அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, கேபிட்டலைஸ் பண்ணணுமா வேணாமான்னு. ஸோ எதுவுமே கொடுக்கலன்னா ரெவென்யூ நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக்கர் ரெண்ட் இருக்குது. நமக்கு இன்கம் சைடு லாக்கர் ரெண்ட் 700 இருக்குது. இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் லாக்கர் ரெண்ட்டு 240 இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங், அது ப்ரீவியஸ் இயர் வர வேண்டியது, அது இந்த வருஷமும் மேபி வந்திருக்கலாம். ஸோ இந்த வருஷம் லாக்கர் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 700 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிசிப்ட் சைடு லாக்கர் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 700. இந்த 700 ரூபாயில் ஏற்கனவே போன வருஷம் வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் பெண்டிங் எவ்வளோ இருந்துச்சு? 240 இருந்துச்சு. அப்போ அது போன வருஷத்தோட இது, இந்த வருஷம் கணக்கு கிடையாது. ஸோ இதை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன் அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் தானே பண்ணணும், ஏன் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயரோட இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங், பிஒய்னு போடுறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் லாக்கர் ரெண்ட்டு வி ஹாவ் டு மைனஸ். ஸோ 700 minus 240, 460 அவுட்ரு காலம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு மிஸ்சலேனியஸ் இன்கம். மிஸ்சலேனியஸ் இன்கம் வந்து ரெவன்யூ தான். ஸோ 4000, அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடலாம். பை மிஸ்சலேனியஸ் இன்கம் 4000. ஸோ இன்கம் எக்ஸ்பென்சஸ் ரெண்டு சைடுமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்கம் சைடோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். $7,960 இன்கம் டோட்டல் சைடு. எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டிடக்ட் பண்ணி சர்ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சர்ப்ளஸ் பேலன்சிங் ஃபிகர் 3,560. ஸோ 3,560 இதான் நம்மளோட புக் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ட்ரா பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/12/2000 இயருக்கு முதல்ல லைபிலிட்டிஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ லைபிலிட்டிஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயரோட பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். ஸோ கேபிட்டல் ஃபண்டு, ஸோ கேபிட்டல் ஃபண்ட் அப்படியே தான் வரும் 33,620. ஸோ இந்த கேபிட்டல் ஃபண்ட் இப்போ ஆட் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட கேபிட்டல் ஃபண்டோட சர்ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுவோம், டெபிசிட் வந்துச்சுன்னா கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்திருக்கிறது சர்ப்ளஸ் தான் ஆன்சர். 3,560 ஆட் பண்ண போகிறோம் கேபிட்டல் ஃபண்டோட. அப்போ தான் இந்த வருஷத்தோட கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ லைபிலிட்டி சைடு கேபிட்டல் ஃபண்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருந்தது 33,620 ப்ளஸ் இந்த வருஷத்தோட சர்ப்ளஸ் அமௌண்ட் 3,560. ஸோ டோட்டல் அவுட்டர் காலமில் 37,180. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளும் சப்ஸ்கிரிப்ஷனே போட்டுடலாம். ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸு. இது போன வருஷம் வந்து அட்வான்ஸாக ரிசீவ் ஆனனால இந்த 600 என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அப்போ இது இந்த வருஷம் வராது, ஏன்னா இது கரண்ட் இயரில் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸில் இந்த 600 காமிச்சாச்சு. ஸோ இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த வருஷம் ஏதாவது அட்வான்ஸாக இருக்கா அப்படிங்கிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் 99 ப்ரீவியஸ் இயர், 2000 கரண்ட் இயர், இது கரண்ட் இயரில் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. 2001 100. அப்போ 2000லேயே கரண்ட் இயர்லேயே நெக்ஸ்ட் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணிட்டோம். 2001 அட்வான்ஸாக 2001க்கான 100 rupees அட்வான்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ இது அட்வான்ஸ். அப்போ இந்த 100 rupees மட்டும் என்னது? லயபிலிட்டி. ஸோ இதை மட்டும் நம்ம லயபிலிட்டியில் காட்டணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் received in advance for 2001 year ₹100. ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். லைபிலிட்டி சைடு லோன் இருக்குது, அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, அது அப்படியே கண்டினியூ ஆகும். லோன் 5,000, லோனு 5,000. நெக்ஸ்ட் ஐட்டம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இது 99 ஓடுது. ஸோ 99ஓட அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,400. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 99க்கு 1,400. அதில் 1,200 ரிசீவ் ஆகிடுச்சு. அப்போ ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 200 மட்டும்தான். ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருந்தது 1,400.
நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் 99க்கான எக்ஸ்பென்சஸில் வந்து 1200 ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ 1400ல் 1200 மைனஸ் பண்ணோன்னா ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் 200 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ லைபிலிட்டி சைடு எல்லாமே போட்டாச்சு. அசட் சைட் போட்டுடலாம். ஸோ அசட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பில்டிங்ஸ் 30,000, அது அப்படியே போட போகிறோம். பில்டிங்ஸ் 30,000, அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, அதனால் அது எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அப்படியே 30,000 ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ் இருக்குது. ஸோ கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் 10,000 இருக்குது. பட் இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம 10,000 போட முடியாது. ஏன்னா நம்மளோட ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்க்கணும். ஏன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னது? இட் இஸ் நத்திங் பட் அ கேஷ் புக் இல்லையா? அப்போ கேஷ் புக்கில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 10,000 இருந்துச்சு. 2000ல் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸு 8,300, அதுதான் கேஷில் வரும். ஸோ அப்போ கேஷு 8,300, ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தான் கேஷு. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது 99ஓடது 380. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயர் 380 99க்கு. அதில் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 380ல் எவ்வளோ ரிசீவ் பண்ணிட்டாங்க? 99 சப்ஸ்கிரிப்ஷனில் 200 ரிசீவ் ஆகிடுச்சு. 1999ஓட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் டியூரிங் த இயர் 99 380 இருந்திருக்கு. அதில் நம்ம ரிசிப்ட் சைட் அப்படின்னா ரிசீவ் பண்ணது 200. அப்போ 200 ரிசீவ்டு ஆல்ரெடி. 200 என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 180 மட்டும்தான். ஸோ 180 ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, இந்த சைடு லைபிலிட்டி சைடு வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அசட் சைடு வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் தான் வந்து உங்களுக்கு லைபிலிட்டி சைடு வரும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து இட் இஸ் அ அசட். ஓகேங்களா? இன்னும் வரல, ரிசீவ் ஆகலை, பட் ரிசீவ் பண்ண வேண்டி இருக்குது 180 ரூபா. லாஸ்ட்டாக லேண்ட் இருக்குது. ஸோ லேண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் எதுவுமே கொடுக்கல, பட் பேமெண்ட்டில் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். ஏன்னா அது கேபிட்டல் நேச்சர் எதுவுமே வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸில் வராதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் அந்த வருஷம் புதுசாக லேண்டு வாங்கியிருக்கோம் 4,000. அப்போ அதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ லேண்டு அசட் சைடு 4,000. ஸோ அவ்வளோதான், எல்லா ஐட்டம்ஸுமே போட்டாச்சு. டேலி பண்ணி பார்த்துடலாம் பேலன்ஸ் ஷீட்டை, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை டேலி ஆகுதான்னு. ஸோ அசட் சைடு 38,300, 180, 4,000, 42,480. லைபிலிட்டி சைடு 42,480. ஓகே, நம்பர் 13 ஃப்ரம் NPO. இது ஆல்ரெடி இது கமெண்ட்டில் நீங்கள் கேட்ட ப்ராப்ளம் தான். ஸோ நெக்ஸ்ட் நான் எந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 by 1 சம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.